Hi students, in this video 10th max exercise 4.1 la 11th question பார்க்கலாம். Construct a triangle similar to the given triangle LMN with its sides equal to 4 by 5 of the corresponding sides of a triangle LMN. இந்த scale factor வந்து 4 by 5 கொடுத்திருக்கு. இங்க பாருங்க, நான் ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். LMN இதுக்கு L க்கும் N க்கும் பேரலலா ஒரு லைன் வரைஞ்சிருக்கேங்க. L dash N dash இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கங்க. இதுக்கு ஒன்றும் மெஷர்மெண்ட் இல்லை. பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு இருக்கீங்க. வரைஞ்சிட்டேன். இதுக்கு பேர் கொடுக்கலாம் LMN. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒரு அக்யூட் ஆங்கிள் கீழே டிரா பண்ணோம். அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90 டிகிரி. கீழே டினாமினேட்டர்ல 5 இருக்கு. 5 ஆர் கட் பண்ணணும். 1.5 இல்லை 2 சென்டிமீட்டர் வச்சுங்க. M இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல வச்சு பாருங்க, தெரியுதா? இன்னொரு ஆர்க்கு இதே போல 5 ஆர் கட் பண்ணும். டினாமினேட்டர் பெரிய நம்பர் 5 தானே இருக்கு, அதனால 5 ஆர் கட் பண்ணணும். 4 5 ஆர்க் 5 ஆர் கட் பண்ணியாச்சா? இதுக்கு எம்க்கு இங்க M இருக்கு, அதனால M1 M2 M3 M4 M5 பேரு கொடுத்துடலாம். இந்த M5க்கும் Nக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு M5க்கும் Nக்கும் ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த இங்க 1.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு இங்க வச்சு M5ல வச்சு ஒரு ஆர் கட் பண்ணுங்க. அப்புறமா இதுல நியூமரேட்டர்ல மேல நம்பர் வந்து 4 இருக்கு. 4/5 தானே, 4ல வச்சு ஒரு ஆர்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா ஆர் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிட்டு இங்க லைன் மேல வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு போடணும். இங்க லைன் மேல வச்சு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் அந்த ஆர்க் இங்க இருக்கு இல்லையா, 4 தானே நியூமரேட்டர் நம்பரு. இந்த M4ம் அந்த பாயிண்டும் நடுவுல ஒரு லைன் போட்டுக்கலாம். இது பேரலல் ஆயிடுச்சு இல்லையா? இங்க N இருக்கு இல்லையா, N டேஷ்னு கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா அதே போலதான் கீழே செஞ்சோம் இல்லையா, இதே போலதான் இங்க வச்சு ஒரு ஆர்க்கு Nல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த N டேஷ் இருக்கு இல்லையா, அதுல வச்சு ஒரு கொஞ்சம் பெரிய ஆர்க்கு கட் பண்ணிக்கலாம். கீழே செஞ்ச மாதிரி தான் இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து இங்க வச்சு இந்த லைன்ல வச்சு இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயே நெக்ஸ்ட் பாருங்க, இந்த N டேஷும் இந்த ஆர்க்கும் இங்க இருக்கு இல்லையா, அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க. இது L, இது L dash. Very simple and easy தான். Thanks for watching.